வணக்கம். இன்றைய சிறுகதையில் மன்னர் காலத்தில் வாழ்ந்த ஒரு வெட்டியானை பற்றின ஒரு கதை. மிகவும் சிரத்தையோட அந்த பணியை அவன் செஞ்சிகிட்ருக்கான். அப்படி செஞ்சிகிட்ருக்க காலகட்டத்தில் ஒரு பிணத்தை நல்லடக்கம் பண்ணுறதுக்காக குழி தோண்டிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சிவலிங்கம் கிடைக்கிது. சிவலிங்கம் கிடைச்சதும் அவனுக்கு ஒரு வகையில் சந்தோஷம். ஆனால் அந்த சிவலிங்கம் பூமிக்கு அடியில் கிடைக்கிறதெல்லாம் அரசுக்கு சொந்தமானதுங்கிறது அந்த படிக்காத பாமரனான வெட்டியானுக்கும் தெரிஞ்சதுனால அவன் அதை உடனே மன்னன்கிட்ட கொண்டு போகிறான். அந்த மன்னனும் இது சுடுகாட்டில் கிடைச்சது, இது என்கிட்ட கொண்டு வராத, நீ எடுத்துகிட்டு போயிட்டு சாம்பலில் அபிஷேகம் பண்ணி நீ சாப்பிட்ற பழையதை பிரசாதமாக வச்சு வழிபடுன்னு சொல்லி அவன் ஏளனம் பண்ணி அனுப்பிடுறான். அரசன் ஏளனம்தான் பண்ணான்னே தெரியாத நம்ம வெட்டியானுக்கு சரி இப்படி தான் அதை சிவலிங்கத்தை வழிபாடு செய்யணும் போல் இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், கொண்டு அதை சுடுகாட்டிலே வச்சு பிணம் எறிந்த சாம்பலை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது, இவன் சாப்பிட்ற பழைய சாதமும் ஊறுகாவும் பிரசாதமாக வச்சு அவருக்கு வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அதாவது அது இன்னசென்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அதை இன்னசென்ட்டாகவே அவன் ரியலான உண்மையான அன்போட சாமியை வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு வர்ற காலத்தில் மழையில் மழை பெஞ்சு ஊரெல்லாம் ஒரே வெள்ளம். அதில் என்னென்னா அந்த சுடுகாட்டில் இருக்க சாம்பல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போய் கரைஞ்சி போயிடுது. இவன் பதறான், ஐயோ நமக்கு இன்றைக்கி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாம்பல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இருக்கிற வராட்டியெல்லாம் மூட்டி எரிய விடுறான். அவனுடைய மனைவியை கூப்பிட்டு, சுடுகாட்டில் சாம்பலே இல்லை, அதனால் இந்த எரிய விட்டிருக்கேன், இதில் நான் குதிச்சிடுறேன், இது அடங்கினதும் அந்த சாம்பலை கொண்டு நீ சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறான். அவள் உடனே இல்லை நீ குதித்து தீயில குதிச்சிட்டினாக்கா இங்கே வர்ற பணத்தெல்லாம் சீரழிஞ்சு போயிடும், அதனால் நீ குதிக்காத, நான் குதிக்கிறேன்னு சொன்ன வேகத்துக்கு அவள் தீயில குதிச்சிட்றா. இதை பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் அங்கே அவங்களுக்கு காட்சியை கொடுத்து அவங்களோட அன்பும் உண்மையான பக்தியிலையும் மெய்மறந்து அந்த இவனோட மனைவிக்கு, வெட்டியானோட மனைவிக்கு உயிர்ப்பித்து 2 பேரையும் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதை கேள்விப்பட்ட அரசன் என்ன, நான் தங்கத்திலே சிவலிங்கம் பண்ணி அதுக்கு பன்னீரும் பஞ்சாமிர்தமும் நெய்யும் கொண்டு அபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு காட்சி தராத இறைவன் பழையதும் ஊறுகாயும் கொடுத்தவனுக்கு காட்சி கொடுக்குறாருன்னு அவன் வருந்தியிருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மையான பக்திங்கிறது ஆடம்பரத்தில் இல்லை, உண்மையான அன்பில் தான் அப்படிங்கிறத அந்த அரசன் உணர்ந்து கொண்டான்ங்கிறது இந்த கதை. இது எல்லா மதத்துக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, அன்பு தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத தான் இந்த கதையின் முழுமையான சாராம்சம். நீங்கள் ரெயின்போ 360 சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கமெண்ட்டுகளை இடுங்க. நன்றி, வணக்கம். எவ்வளோ நேரம் வந்திருக்கு?